அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசியினருக்கு ஜென்ம ராசியில் குரு, 2 செவ்வாய், 5 கேது, 10 சனி, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறார்கள். ராசியாதிபதி சுக்கிரன், சூரியன், புதன், ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் மிக சிறப்பான அமைப்பு. வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலம் என்கலாம். எதிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை தாங்கள் காண்பீர். குடும்பத்தில் கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். பண விஷயத்தில் சில ஏற்ற இறக்கமான நிலைமைகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய் சஞ்சரிப்பதால் சற்று முன் கோபம் அதிகம். பளபளப்பாக இருப்பீர்கள். பிரஷர், பிபி உள்ளவர்கள் உடல் நலனை செக்கப் செய்து கொள்ள வேண்டும். பேச்சில் சற்று பொறுமை தேவை. இவ்வார இறுதியில் ஏற்படக்கூடிய சனி மாற்றத்தின் மூலமாக சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஒரு பொற்காலம் ஆரம்பிக்கப் போகிறது. மிகவும் அனுகூலமான காலம். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். மாணவியர்கள் உங்களுக்கு இருந்து வந்த தேவையில்லாத இடையூறுகள் விலகி படிப்பில் சிறப்பாக செயல்பட முடியும். ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார். ராசிக்குரிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அதே சமயம் வக்கரம் பெற்றிருக்கிறார். இருவரும் பரிவர்த்தனை யோகம். ராசி பலம் பெறுவதால் மனதில் தைரியம் பெருகும். தடைபட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். 2-5 புதன் நீச்சத்தில் இருந்து வக்கரகதியாக மாறுகிறார். 10ஆம் இடத்தில் அவர் பலம் பெறுவதால் யோகங்கள் அதிகரிக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபம் உண்டு. குறுக்கீடுகள் அகலும். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கலாம். பரிவர்த்தனை என்றாலும் கூட ராசியில் குரு இருப்பது அவ்வப்போது சில நெருக்கடிகளை தந்து கொண்டே இருப்பார். சற்று எச்சரிக்கை தேவை. பொறுமை அவசியம். 7 செவ்வாய் 2 இருப்பதால் வக்கரகதியில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளை சிக்கல் இல்லாமல் கையாள வேண்டும். கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடன் களைய வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் அமைதியாக இருக்கும். 24ஆம் தேதி, அதாவது 22ஆம் தேதி அதிகாலை 1:47 முதல் 24ஆம் தேதி காலை 10:25 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அன்று பேச்சில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஸ்ரீ பழனியம்மனை சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.